Okay, let's pray. Loving Heavenly Father, we bring to our mind, Lord, that you are a faithful God, faithful to your promises, unchanging in your commands, in your standards, Father God. You have maintained your holiness, you have maintained your word. Lord, help us to understand that. Help us to realize that while things might be changing around us, but we have an unchanging God, a faithful God whose standards never change. Help us, Father, to understand while we study now. Be with us. Open our minds and hearts, Father, to understand the prophecies better, the clarity of your thought. Help us to also be clear in our thinking. May our doctrines be clear, Father God. Be with us. In Jesus' wonderful name I ask. Amen. Okay, so we are in the Covenant Keeping God series. அவர் என்ன ப்ராமிஸ் பண்ணாரு அண்ட் அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுற வரைக்கும் எப்படி த மெத்தட் அவர் எப்படி வாட் ஸ்டெப்ஸ் எடுத்து மனுஷனுக்கு விளங்குற மாதிரி செய்கிறாருன்றது தான் பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். ஸோ ரைட் நவ் நம்ம அந்த சீரீஸ் வந்து ஆடம் டைம்லேருந்து ஆரம்பித்தோம். ஸோ ஆடம் டைம் வந்து 4,000 இயர்ஸ் ரவுண்ட் பண்ணோன்னா 4,000 இயர்ஸ் பிஃபோர் ஜீசஸ். அங்கேருந்து ஆரம்பித்து வந்து ரைட் நவ் வி ஆர் லுக்கிங் அட் த புக் ஆஃப் ஐசாயா, ப்ராஃபஸீஸ் இன் ஐசாயா, மெசையாவை குறித்து எழுதப்பட்டிருக்க ப்ராஃபஸீஸ், வாட் காட் டோல்டு த்ரூ ஐசாயாவில் நம்ம இருக்கிறோம், விச் இஸ் 700 இயர்ஸ் பிஃபோர் ஜீசஸ். Okay, so just keep in mind 700 years before Jesus could come to earth. இதெல்லாம் ரிட்டர்ன் மெட்டீரியல். யாரும் பேச்சில் யாரோ சொன்னாங்க, யாருக்கோ விஷன் வந்தது, ட்ரீம் வந்தது, அதோடு நிற்கல. எழுதி ஸ்கிரிப்சராக மாறிடுச்சு. ஓகே, எழுதப்பட்டு மற்ற ப்ராஃபிட்ஸ் வாசித்து கூட இருந்த கலீக் ப்ராஃபிட்ஸு கேட்பாங்க, படிப்பாங்க. மேன் அப்போ உள்ள கிங்ஸுக்கு தெரியும், அப்போ உள்ள பீப்புளுக்கு அது வாசிக்கப்பட்டிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம். ஸோ காட் கம்யூனிகேட் பண்ணிட்டார். ஸோ 700 இயர்ஸ் பிஃபோர். ஓகே, ஸோ இட்ஸ் குவைட் அமேசிங். ஸோ இந்த ஐசாயா காலம் வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் வெளிப்படுத்தியிருக்காரு ஜீசஸ் அபவுட் த கம்மிங் மெசையா. இன்னும் மெசையா வரல, வரப்போகிற மெசையா பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்காரு. நம்ம வந்து மெசையா வந்த டைமுக்கு நமக்கு ஹிஸ்ட்ரி இல்லையா, 2000 இயர்ஸ்க்கு முன்னால் நடந்த கதையை நம்ம இப்போ படிக்கிறோம். அதனால் நமக்கு இன்னும் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். பட் அப்போ உள்ள காலகட்டத்தில் இருந்த பீப்புள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. இன்னும் ஜீசஸ் வரல, ஆனால் இப்படி தான் இருப்பார் மெசையான்ட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் கடவுள் கொடுத்துட்டே வந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் நான் கோர்வை சேர்த்து வச்சுருக்கேன். தட் இஸ் அவருடைய ஜீனியாலஜி பற்றி என்னெல்லாம் கொடுத்துருக்காருனாக்கா, வி நோ இட் வில் பி as a human being, but it will be through a woman. Noah, Abraham, Isaac, Jacob, Judah, David ராயல் ஃபேமிலியில் இருந்து இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். Psalm 2 talks about he is the son of God. So he is probably a son of man, but he is also a son of God. அப்படின்ற இட்ஸ் அ பிக் பாயிண்ட் இல்லை, அது பட்டோம். In general, the Son of God is definitely holding a higher position than angels. Angelsக்கும் மேலே authority over angels. Angels will obey. Angels cannot be worshipped. Anna Jesus should be worshipped. So his position is higher than angels என்றதையும் நோட் பண்ணோம் Psalm 110ல. ஆனால் he is being pushed to lower than angels. அதுக்கு கீழே இறங்கி வராரு, மனுஷன் லெவலுக்கு வராரு இல்லை. ஸோ he is pushed to lower, pushedனா under his control, but he is deciding to come lower than the angels. Psalm 80. பட் ஹீ இஸ் எக்ஸிஸ்டிங் ஈவன் பிஃபோர் கிரியேஷன். ஸோ காட் மாதிரி இது புது கிரியேஷன் இல்லை, மேனை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் கிரியேட் பண்ணப்பட்ட மெசையா கிடையாது. ஹீ இஸ் தேர் ஈவன் பிஃபோர் த கிரியேஷன். ப்ராவப்ஸ் 8ல் பார்த்தோம். என்னெல்லாம் செய்யறது, வாட் இஸ் இஸ் டியூட்டி, இந்த மெசையான்றவங்க அந்த அந்த ரோல் என்னெல்லாம் ரோல். சேட்டனை டிஸ்ட்ராய் பண்ணணும், சேட்டன்
ஃபாலோ பண்ணுற மற்றவங்களையும் டிஸ்ட்ராய் பண்ணணும். அது எப்படி யார் சேட்டன் ஃபாலோவர்ஸ் ஆர் ஹூ இஸ் நாட் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணணும் இல்லையா? அண்ட் ஹீல் பி அ ரிடீமர். அவருடைய சொந்தத்தை சில்ட்ரன் ஆஃப் காடை ரிடீம் பண்ணி எடுப்பாரு. ஓகே, அவரை ரிடீம் பண்ணி எடுப்பார். ஒன் செகண்ட். ஹீல் பி எ ப்ராஃபெட். இல்லை, மோசஸ்ட சொன்ன மாதிரி ப்ராஃபெட். அவர் பேச்சை கேட்கணும், நம்ம எல்லாரும் கேட்கணும். ஐசாயா 61 பார்த்த மாதிரி அவர் ஐசாயா புக் எடுத்து வாசிச்சுட்டு உட்கார்ந்தாரு. ஸோ அதுபடி ஹீல் பி அ டீச்சர் ஆர் அ ப்ரீச்சர். ஸோ ஹீல் பி அ ஸ்பீக்கர், இல்லை பேசுகிறவர். அவரோட டீச்சராகவும் இருப்பாருன்னு சொல்லி வி ஆர் ரீடிங் தட் ஆல்சோ. அந்த ப்ராஃபஸியும் இருக்குது. big prophecy or many prophecies that he'll be a king. இல்லையா? ஜட்ஜாக இருப்பார், சேட்டன் டிஸ்ட்ராயர். அதெல்லாம் இது வரைக்கும் 1:1 தான் வந்திருக்கு. பட் கிங்காக வருவாருன்றது அவ்வளோ இருக்குது. ஸோ மெனி ஆர் தேர். இன்ஃபேக்ட் திஸ் இஸ் நாட் அ ஃபுல் லிஸ்ட் ஃபார் ஷுர். இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் லிஸ்ட். இன்னும் நிறைய இருக்குது. நமக்கு மேஜர் பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஈஸியாக எனக்கு விளங்குறதெல்லாம் மட்டும்தான் எடுத்தேன். So he'll be a king like a lion, powerful rule பண்ணுவாரு. He'll be rich and wise, better than Solomon. He's ancient king because it is before creation, and he's also going to be an everlasting king, which we also see in David's covenant. He'll be born in Bethlehem. மைக்கா எழுதியிருந்தாரு. அப்புறம் ராயல் ஃபேமிலி ஆஃப் டேவிட்லேருந்து வரணும். ஆனால் ராயல் ஃபேமிலி ராயலாக இருக்காது, நின்று போயிடும். இருந்தாலும் லைக் அ ஸ்டம்ப்லேருந்து வந்த ஒரு புது ஷூட் போல் எண்ட் ஆயிடுச்சுன்னு நினச்சாலும் அதுலேருந்து ஒரு குட்டி ஷூட் போல். அது ஒரு கிரேட் ப்ராஃபஸி. அது ஐசாயா 11 பார்த்தோம். ஸோ அப்படி வருவார் அந்த ராஜா. அவருடைய கிங்டம் வந்து டிஸ்கிரிப்ஷன் அதுவும் நிறையா இருக்குது. ஹீட் ரொம்ப ப்ராஸ்பரஸான கிங்டமில் ஆக்சுவலாக பீஸ்ஃபுல்லும் இருக்குது. எவர் லாஸ்டிங் கிங்டம். கேபிட்டல் ஜயானில் இருக்கும், ரூல் ஜயான்லேருந்து இருக்கும். ஹீல் ரூல் த ஹோல் எர்த். ஆல் நேஷன் பீப்புள் வில் பி சிட்டிசன்ஸ், ரைட்? ஆக்சுவலி அமேசிங். இவ்வளோ இருக்கேன்னு ஆச்சரியமாக இருந்தது இல்லை? எவ்வளோ இருக்குது? 700 years பிஃபோர் ஜீசஸே இது இவ்வளோ கொடுத்துட்டாரு. இது ஜஸ்ட் அவருடைய ஒர்க். ஜீனியாலஜி பார்த்தோம், ஒர்க் பார்த்தோம். இப்போ அவருடைய இமோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, he goes like forsaken by God, நிறைய physical suffering, mental suffering. He goes through all of that. இல்லை, he goes through that. லைஃப்பில் அவர் செய்யக்கூடிய காரியங்கள்னும் ப்ராஃபஸீஸில் இருக்குது. God has already given இந்த மாதிரி அடையாளங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்காரு. He'll speak in parables, he'll calm the sea, he'll be zealous for his father. இல்லையா? கடவுளுடைய வேலையில் ஜெலஸாக இருப்பார். அவருக்கு ஒரு ஃபோர் ரன்னர் இருக்கும், இல்லை முன்னாடி ஜஸ்ட் முன்னால் இன்னொருத்தருங்க இருப்பாங்க. ஹிஸ் நேம் வில் பி இம்மானுவேல். இதெல்லாம் ஐசாயா. ஹிஸ் நேம் வில் பி மோர் வண்டர்ஃபுல் கவுன்சிலர், மைட்டி காட், எவர் லாஸ்டிங் ஃபாதர். இதெல்லாம் அவரை டிஸ்கிரைப் பண்ணுற பாயிண்ட்ஸ். இல்லை, இட் வில் பி அ வேர்ஜின் பர்த். ரிமெம்பர் த ஜீனியாலஜி. அது வேர்ஜின். இப்போ இன்னும் கொஞ்சம் இன்னொரு அண்டர்லைன். ஓகே, நாட் ஜஸ்ட் அ உமன், நாட் ஜஸ்ட் சன் ஆஃப் மேன், but it will be a virgin birth. He has to die, even though, but it will be in his control. Yeah, he's killed by other people. It's not a normal vaisai அப்படி இல்லை. He'll be killed. அந்த பாயிண்ட் இருக்கு சாம்ஸில். பட் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். ஹீ கேவ் அப் ஹிஸ் ஸ்பிரிட். when Jesus decide பண்ணுற டைமில் தான் this happens. So this is in Psalm 31. He'll be resurrected, Psalm 16. 3 days ஜோனா போல இருந்துட்டு he'll resurrectன்னு ஜீசஸே சொல்வார். And he will ascend and he'll go and be at his father's throne, right? எவ்வளோ இருக்குல்ல, எவ்வளோ. I mean, it's quite so impressive. Okay, so now we saw all of this. We saw genealogy, we saw his job to do. He'll be a king with a different kingdom. His emotional feelings, what he'll do in his life, இதெல்லாம் தான் பார்த்தோம். இதெல்லாம் சொல்லிட்டாரு, கடவுள் சொல்லிட்டாரு. பட் he'll suffer, he'll dieன்றதும் நிறையா இருக்குது.
he will be like a ruler, he'll be a kingன்றதும் நிறையா இருக்குது. கரெக்ட்? இது ரெண்டும் மேஜர் பாயிண்ட்ஸாக இருக்குது. பட் ஒன் information has not come out is why he will suffer, why he has to die. Did you notice that? அந்த ரீசன் இன்னும் வரல, இது வரைக்கும் வரல. கரெக்டா? நம்ம பார்த்த இந்த டைம் லைனில் வரல இன்னும். ஸோ ஃபார் அந்த 700 years டைம் ரேஞ்ச் வரைக்கும் சாம்லலாம் இருக்குது. அப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாலேயே இவர் சஃபர் பண்ணுவாருன்ற பாயிண்ட் இருக்குது. பட் ஒய்ன்ற காரியம் இல்லை. ஓகே, பட் வி வில் see that in ஐசாயா பார்ப்போம் நம்ம. அகெயின் பிகாஸ் ஃபார் அஸ் இட் இஸ் ஹிஸ்ட்ரி. ஜீசஸோட ஃபர்ஸ்ட் கம்மிங் நடந்து முடிஞ்சனால நமக்கு கிளாரிட்டி கூட கொஞ்சம் இல்லையா? அந்த மெசையா வந்து 2 தடவை வருவார். ஃபஸ்ட்டு டைம் இப்படி இருப்பார், செகண்ட் டைம் வேறு மாதிரி இருப்பார். இதெல்லாம் நமக்கு இப்போ கிடைக்கிற கிளாரிட்டி, ரைட்? ஓகே, பட் ஐ வாண்ட் யூ டு திங்க் அ லிட்டில் மோர். ஓகே, ஸோ ஒரு ரைச்சியஸாக ஒரு கிங் இல்லை, ஒரு பர்ஃபெக்ட் ஹோலி ஒரு ஒரு கிங் வேணும் மனுஷருக்கு, ரைட்? இட் இஸ் he is the creator, he has to have the authority to rule, இல்லை? he has to be in control of his kingdom. இப்படி ஒரு கிங் வேணும். ஒரு கிங் இருந்தால் நல்லாயிருக்கும். நமக்கு ஒரு லீடர் அப்படி இருந்தால் இருக்கும். நம்ம போய் ஜஸ்டிஸ் கேட்கலாம், நம்மளோட தேவைகள் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆயிரும். யூ கேன் இமேஜின் தட், ரைட்? ஒரு அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட், அந்த மாதிரி ஒரு லீடர், we want it as humans, we need it. லீடர் இல்லாத க்ரௌட் ஆக்சுவலாக ஸ்ட்ரகிள்ஸ். ஒரு எங்கே டெமோக்ரஸின்னு சொன்னாலும் there will be leaders. ஓகே, ஸோ அப்படி அது ஒரு ஒரு நீட் இருக்குது நமக்குள்ள. ஸோ இப்போ இந்த ப்ராஃபஸிஸ் which talk about a king will fulfill that. Correct தானா? There'll be some ruler who he'll have all the authority, he'll be glorious, he'll be having all the majesty and அப்படி ஒரு ரூலர் இருப்பாங்க. அப்போ அவர் ஆப்வியஸ்லி அவரோட கிங்டமும் ரைச்சியஸாக இருக்கும். இதெல்லாம் நினச்சி we can imagine that. கிரேட். இது வரைக்கும் நம்ம வந்திருக்க ப்ராஃபஸிஸும் அந்த மாதிரி ப்ராஃபஸி தான். இப்படி ஒரு கிங்டம் ப்ராஸ்பரஸாக இருக்கும், ஸ்ட்ரிக்ட் ரூல் இருக்கும், அந்த மாதிரியாக இருக்குது எங்கள் ஜயான் கேபிட்டல். ஸோ மோஸ்ட்லி அபவுட் தேட். வாட் இது வரைக்கும் டச் பண்ணாத ஒரு ஃப்ரெஷ் சப்ஜெக்ட் வந்து சின். சின்னிலிருந்து எப்படி விடுவிக்கப்படுவோன்ற ஒரு பாயிண்ட் வந்து அந்த ரிடீமர் பாயிண்ட் லேசாக டச் பண்ணும். பட் இட் நாட் இன் பிக் டீட்டெயில். கரெக்டா? ஈவன் தோ ஹிஸ்ட்ரியில் பார்த்தோன்னா அந்த அந்த 700 பிஃபோர் கிரைஸ்ட் டைம் பீரியட்லலாம் சாலமன் டெம்பிள் இருந்திருக்கும். சின் அட்டோன்மெண்ட் இல்லை, யோம் கிப்பூர் டே ஆஃப் அட்டோன்மெண்ட் அன்னைக்கு ஒன்ஸ் a year பண்ணியிருந்திருக்கணும். ஸோ தே வுட் ஹவ் ரியலைஸ்ட் தட் அந்த சின்ன போக்குற அட்டோன் பண்ணுற ஒரு காரியம், ஒரு இம்பார்ட்டண்ட் காரியம் ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சப்ஜெக்டை ரொம்ப டச் பண்ணல. பட் as Christians we know that is bigger than the king ரூல்ன்ற அளவுக்கு we know sin நம்ம வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி ஜீசஸோட ஃபர்ஸ்ட் கம்மிங்கோட அந்த அந்த ரோல் வந்து கிறிஸ்டியன்ஸ் ரியலி கெட் தட் பாயிண்ட். ஓகே, ஸோ அவங்க அந்த டைம் பீரியட் நீங்கள் கொஞ்சம் நினச்சிக்கோங்க. ஓகே, ஸோ ரூல் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் கிங் வந்தாலும் சின்ன இல்லாமல் ஆக்கிட முடியுமா? எனி கிங், டேவிட் மாதிரி ஒரு கிங் இருந்தால் கூட, டேவிடையே கையில் இரத்தக்கரை உள்ள டேவிட்னு தான் காட் வில் டெல், ரைட்? ஸோ ஒரு ஹியூமன் பீயிங்காக ஒரு கிங் வந்தால் சின்ன ரிப்பேர் பண்ண முடியுமா? நோ, இம்பாசிபிள், ரைட்? ஸோ ரைச்சியஸ் கிங்காக இருந்து உள்ளே இருக்கிற பீப்புளெலாம் சொத்தையாக இருந்தால் எப்படி இருக்கும் கிங்டம்? நாட் குட். அப்போது பீப்புளும் ரைச்சியஸாக இருக்கணும். அப்போ அந்த ரைச்சியஸாக மாற்ற முடியுமா அந்த ரைச்சியஸ் கிங்குக்கு ஹியூமன் கிங்காக இருந்தால்? யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த குழப்படி இல்லை? ஒரு நடக்க முடியாத காரியத்தை ப்ராஃபஸியில் இருக்கிற மாதிரி இல்லை, ஒரு சூப்பர் கிங் வருவார், ரூல் பண்ணுவார். இப்படிலாம் இருக்கிறனால தான், இந்த கிளாரிட்டி இல்லாதனால தான்
ஜீசஸ் டைமில் கூட தே வில் ஒன்லி ஆஸ்க், ஓ அப்போ நீங்கள் தான் இப்போ கிங்கா, ஓகே ரைட், அப்போ ஆர்மிலாம் ரெடி பண்ணட்டா, சண்டைக்கு ரெடி ஆகட்டா, நீங்கள் தானே இப்போ ரோமன் ரூல் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இஸ்ரேல் ரூல் வரப்போகுது. ஸோ தேர் திங்கிங் இஸ் அ நார்மல் குட் கிங். They are not thinking that their sin has to be repaired. ரைச்சியஸ் கிங்குக்கு ரைச்சியஸ் பீப்புள் தேவை அப்படின்றது இட் கிளியராக விளங்கலை. பட் வி ஷுட் நோ ஓகே. அவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, ரூல்ஸ்லாம் கொடுத்துருக்காரு காடு, நாங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டாக்கா நாங்கள்லாம் ரைச்சியஸ் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஜூஸ் மட்டும் இல்லை, எனி ரிலிஜியன் பீப்புள் திங்க் லைக் தட். என்கிட்ட ரூல் புக் ஒன்று இருக்குது, அந்த ரூல் புக்கெல்லாம் ஃபாலோ பண்ணி டிக்கு போட்டுகிட்டே வந்தேன்னாக்கா நான் ரைச்சஸ் ஆயிடுவேன், இல்லை த நார்மல் திங்கிங். பட் ரூல் லா கொடுத்த காட், ரைட், தட் இஸ் மோசேக்கிட்ட மவுண்ட் சினாயிலேயே கொடுத்தாரு. இஸ்ரேல் கிரியேஷன் அப்படின்ற ஆரம்பிக்கு முன்னாடியே கொடுத்தாச்சு. வாட் இஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு, ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்குன்னா, லா கொடுத்த அன்னிலிருந்தே மக்கள் அதை ஃபாலோ பண்ண முடியாமல் தே ஆர் ஸ்ட்ரகிளிங். இல்லை இதர் டெம்டேஷன் ஆர் ஜெலசி ஆர் மிஸ்ட்ரஸ்ட் ஆர் ஏதோ ஒரு ரீசன், பட் டெஃபினெட்லி நாட் பர்ஃபெக்ட். இவ்வளோ கை நிறைய ரூல்ஸ் இருந்தாலும் டசன்ட் ஹெல்ப் தெம் டு பிகம் ரைச்சியஸ் ஆக முடியல இல்லையா. லா கடவுள் வாயாலே கொடுத்து கேட்ட அந்த கண்ட்ரிக்கே இருக்க முடியல. லா அகெயின் இது பால் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். லாக்கு வந்து ஓகே உங்களால் முடியல அப்படின்னு அதை திருத்த முடியுமா, லைக் மக்களை திருத்த முடியுமா, நீ தப்பு பண்ணுறன்னு தான் காட்ட முடியும். லா கேன் ஒன்லி ஷோ தட் யூ ஃபெயில்டு, நீ இந்த லாவை பிரேக் பண்ணிட்ட, இந்த லா பிரேக் பண்ணிட்ட, இதை நீ அப்ஹோல்டு பண்ண முடியல, அவ்வளோதான் சொல்ல முடியுமே ஒழிய இட் கேன் நாட் ரிப்பேர் த சிச்சுவேஷன், ரிப்பேர் த நேச்சர் ஆஃப் மேன் அண்ட் பிரிங் தெம் டு காட். முடியாது. லா கேனாட் டூ தட். அதுக்கு தான் இந்த அட்டோனிங் அப்படின்னே ஒரு 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 கான்செப்ட் காட் brought இல்லை. ஹவு டு அட்டோன், இன்னசென்ட் சப்ஸ்டிடியூட்ரி பிளட் கொடுத்தாக்கா ரிப்பேர் ஆகும் அப்படின்ற பாயிண்ட். அது எப்போ சொன்னார் அவர், ஜெனிசிஸ் 3:20 சொல்லிட்டு இருக்காரு. கரெக்ட். வென் ஆடம் அண்ட் ஈவ் ஃபெயில் ஆனதுலேருந்தே அவங்களுக்கு ஒரு கவர் கொடுத்தாரு, ஒரு அட்டோன்மெண்ட் கொடுத்தாரு. ஸோ தட் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிற அந்த இன்னசென்ட் பிளட். இந்த ரெண்டு வேலையையும் கிரேட் ரைச்சஸ் கிங் will also do this innocent blood sacrifice is the amazing part of this Messiah, right? இது as Christians we understand now. ஆனால் அந்த டைம் பீரியடுக்கு மேபி இட் would have been லிட்டில் மோர் விளங்காமல் இருந்திருக்கும், ரைட்? இப்போ நம்ம படிக்கிற ஐசாயாவில் இந்த கிளியராக கிறிஸ்டியன் கிளாரிட்டியோட பெட்டராக அழகாக எழுதியிருக்கு இன் ஐசாயா 53. ஓகே, வாட் ஹேப்பன்ட்? ஓகே, ஸோ சம் கியூட் பாயிண்ட்ஸ் அபவுட் த புக் ஆஃப் ஐசாயா. முன்னாடி ஒன்று ரெண்டு சொன்னேன். ஸோ பைபிளில் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட் இருக்குது, 39 and 27 புக்ஸ் இருக்குல்ல. ஐசாயாலையும் அதே மாதிரி 66 chapters and 39 chapters are a lot about judgment on Israel, and the last 27 chapters 40 to 66 வந்து it's a lot about hope, salvation, redemption, அந்த இதுகள் ரொம்ப நிறையா இருக்கும் in the last 27 chapters. very very much like Old Testament, New Testament. ஒரு எக்ஸாம்பிள், ஓகே, பைபிள் எடுத்து வச்சுக்கிறீங்களா கையில்? ஸோ ஐசாயா ஃபஸ்ட்டு 39 chapters இஸ்ரேலில் மோஸ்ட்லி இருக்குன்னு சொன்னேன்ல, இஸ்ரேல் ஜட்ஜ்மெண்ட். ஸோ 40 to 66 தான் லிட்டில் லைக் நியூ டெஸ்ட்மெண்ட், ரைட்? ஓகே, ஸோ ஐசாயா 40 verse 3 வாசிக்கிறீங்களா யாராவது? ஐசாயா 40 verse 3. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவை பண்ணுங்கள் என்றும்,
பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும். ஸோ இந்த வசனம் எதையாவது ஞாபகப்படுத்துதா? ஜான் த பேப்டிஸ்ட், லூக் 3 verse 4 I think. 4 to 6. Luke 3 4 to 6 ஓகே. பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள் என்றும், வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறபடி பிரகாரம் வாசிருங்க அடுத்தது. அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசம் எங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். So இதுதான் John the Baptist. Okay. So Isaiah 40, which is supposedly like New Testament மாதிரி beginning மாதிரி, அதுலேயும் இதுதான் இருக்கு. Luke 3லேயும் early part of New Testamentலேயும் John the Baptist பற்றி இருக்கு. அதே மாதிரி எண்டிங் அந்த சாப்டர் 66ல் பாருங்க, Isaiah 66:17. தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறவர்களும் தோப்புகளின் நடுவிலே தங்களை தாங்களே ஒருவர் பின் ஒருவராய் சுத்திகரித்துக் கொள்ளுகிறவர்களும். இல்லையே, 22 என்னதுக்கா? 22 நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல் உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Okay, so God is talking about new earth, new heaven. கரெக்டா? Isaiah 66 லாஸ்ட் சாப்டர்ல எண்டில். அதே மாதிரி Revelation 21:1 talks about new earth and new heaven. Revelation last book end chapter 21:1. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. Interesting, no? So Isaiah அந்த 40 to 66 is like New Testament அப்படின்ற point quite interesting. இது ஆரம்பிக்கும் போது John the Baptist, New Gospel also starts with John the Baptist and ends with new earth, new heaven. Isaiah also ends with new earth, new heaven. Interesting. Okay. So if you have a look at the middle verse, okay, so middle verse வந்து 40 to 66ல உள்ள middle வந்து it is 53rd chapter, Isaiah chapter 53. அதில் உள்ள மிடில் வேர்ஸ், அதில் 12 வசனம் இருக்கும். அதில் மிடில் ஆஃப் த வேர்ஸ்ன்னு பார்த்தோன்னா verse 6 and 7 இருக்கும். ஓகே, வாசிக்கிறீங்களா? ஸோ Isaiah 53 verses 6 and 7. நாம் எல்லாரும் Isaiah 53 6 and 7. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பித் திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். This is simply amazing. Okay, so New Testament part of Isaiah center, Isaiah 53 அதில் center உள்ள 2 verses is the whole gospel, right? என்னது? நம்ம all people are sinners. We all like sheep have gone astray. Each of us has turned to our own way, right? Correct. எல்லாரும் நம்ம வழியில் போயிட்டு இருக்கோம், கடவுளோட வழியில் ஃபாலோவே பண்ணல. So all of us are sinners. This is what Paul tells in Romans. So all are sinners. Okay. Lord has laid on him the iniquity of us all. All our sins are laid on the Messiah. Are we clear? Very clear. நம்ம கிறிஸ்டியன் இதுக்கு ரொம்ப clear இல்லை? So all human mankind sins are laid or put on the Messiah. அப்போ இது அவர் ஸ்ட்ரகிள் பண்ணி வேண்டான்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி இஸ் he pushed to do it? No, he does this voluntarily.
without any disagreement, without making a noise. இல்லை, he quietly accepts it. அப்படின்னா என்ன அர்த்தம்? In agreement. இது காடோட பிளான், அண்ட் Son of God has agreed to this, and they are doing it in unison, in agreement பண்றாங்க, without any issue. This is going to happen. This is the whole gospel, and that is the middle part of this chapter. So great. Okay, so we are looking actually at Isaiah 53. இதுல highlight of this chapter என்னன்னா, கிங்கா ஒரு மெசையா வராருன்னு நிறைய படிச்சிட்டோம். அவரோட கிங்டம் ப்ராஃபசிஸ் நிறைய இருக்குது. அவர் சஃபர் பண்ணுவாருன்ற பாயிண்ட்டும் இருக்கு. பட் இந்த சஃபரிங் எல்லாம் it is God appointed. Okay, and Jesus being the Son of God, this is an agreement. இதை ஒன்னா டிசைட் பண்ணி செய்கிற ஒரு part. That's why Jesus says also very often, I am here to do my Father's will. So he is in that role, that as a human, he's come to serve mankind as per the will of triune God. Okay, so this is a big truth, important or a doctrinal truth, and that part will come out clearly in Isaiah. So bring to your mind again, this is written 700 years before Jesus, right? Already written down, and இதெல்லாம் amazing truth. So ஒரு kingly messiah ஒரு சஃபரிங் சர்வெண்ட்டாகவும் வருவார் அப்படின்ற ஒரு பெரிய பாயிண்ட். ஓகே, செகண்ட் பாயிண்ட் டு புட் இன் யுவர் மைண்ட், Isaiah 53 மட்டும் இல்லை, கைண்ட் ஆஃப் திஸ் டாபிக் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் Isaiah 52:13 ஆரம்பிக்கும். ஸோ கையில் பைபிள் வச்சுருக்கவங்க அதை எடுத்து பார்த்துக்கோங்க. Isaiah 52:13 ஃபுல் சாப்டர் ஆஃப் Isaiah 53. ஓகே, so let us look at, did I write 14? No. Let us read that first verse. Isaiah 52:13 வாசிக்கிறீங்களா யாராவது ப்ளீஸ்? இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமாய் இருப்பார். ஸோ இந்த வசனத்தில் ரெண்டா ஸ்பிளிட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இட் இஸ் டாக்கிங் அபவுட் மை சர்வெண்ட், ரைட்? ஸோ இட் இஸ் வெரி கிளியர். சர்வெண்ட்னா நான் சொன்னபடி கேட்குறது இல்லை, சர்வ் பண்ணுறதுக்கு, நாட் எனி ஒன் வித் அத்தாரிட்டி இல்லை, அந்த ரோல்லாம் இல்லை, அதெல்லாம் கிளியர் இல்லை, ரொம்ப ஒரு ஹம்பிள் ரோல். So on the first part is like that, but look at the second part. He'll be exalted, extolled to a very high position. அப்படியே மாறிடுச்சு பிளேட். Interesting, but that is our Messiah. He will first coming, he is like a servant, and in the second he is exalted very high. Very, very interesting, right? Okay, so in the servant role Messiah இருப்பாருன்ற prophecies நிறைய இருக்கு. ஆக்சுவலா இனிமேல் we will keep noticing and we will see that. ஐசாயாலே நிறைய இடத்துல இருக்கு. Isaiah 42:1 பார்த்துக்கோங்க. Isaiah 42. நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை படுத்துவார். So definitely another clear Messiah for the world. Gentiles வருவாங்க, he'll save, salvation word வருது பார்த்தீங்களா, he'll save them, but he is a God's dasan, he is a servant, okay, but he is spirit filled. Okay, so we'll see, have a look at that little later. But அந்த my servant ன்றது நிறைய வரும். Okay, okay. Will he be exalted very high? Again, we know he is going to be exalted very high, right? New Testament authors சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க they have finished the servant role பார்த்து முடிச்சாச்சு. அப்போ what is பாக்கி? He will be exalted. இல்லை, அதுதான் இப்போ Ephesians 1:20 and 23 வாசிக்கிறீங்களா ப்ளீஸ்? Ephesians chapter 1:20-23.
1:23 20 20 to 23. to 23. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாக்கிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். அப்பா, really raised high, no? Paul writes nicely in this. Okay, இதுல ஒரு வார்த்தை வருது பாருங்களேன், seated at his right hand. நம்ம அது படிச்சோம், ஞாபகம் இருக்கா? எப்போ ஜீசஸ ஃபாதர் காட் உட்கார சொல்றதுக்கு ரீசன் என்ன? he has completed that work. எல்லா வேலையும் முடிஞ்சிட்டனால வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி, கரெக்ட்? ஸோ வாட் இஸ் த ஒர்க் he has completed? அந்த சர்வெண்ட்டாக இருந்து செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்து முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் பால் சொல்கிற மாதிரி, ஓ he will be raised above all principality, all power, all might, all dominion, every name, all age. அப்பா, எல்லாம் ஒரு கால்கடியில் தான். அவ்வளோ he'll be raised high. Very nicely written. இன்னொரு இடத்துல Philippians 2, வெரி பாப்புலர் இல்லை, Philippians 2, 9 to 11. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஓகே, ஸோ யூ கேன் நிறையா இருக்கு. யூ ஆல்சோ நோ தட்ல நிறைய வசனங்கள் இன்னும் இருக்கு. பட் ஐசையா 52:13 இந்த சர்வெண்ட்ன்ற கான்செப்ட் அந்த சாப்டர் ஸ்டார்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. அண்ட் அந்த சர்வெண்ட் how he is coming to serve and how he will be exalted ஒரே வசனத்தில் இருக்கு. சரி, next verse actually. Okay, we are going to look at 52:14 and 15. Okay, மெசையா எப்படி இருப்பாரு, என்ன பேசுவாருன்றது இது ப்ராஃபஸி, ரிமெம்பர்? ஓகே, how does he look like? ஏன்னா physical appearance of Jesus பைபிள் doesn't tell anywhere. அவருக்கு நீல முடி இருந்துச்சா, தாடி இருந்ததா, அந்த மென்ஷன் ஆக்சுவலாக ரொம்ப இல்லவே இல்லை இல்லையா? இட் இஸ் நாட் வெரி இஸ் ஃபேர் ஆர்ட், இட்ஸ் நாட் மென்ஷன். பட் தெர் இஸ் சம் மென்ஷன்ஸ் ஆஃப் ஹவு ஹீ லுக்ட் இன் ஐசாயா. அவர் பேச்சு எப்படி இருக்கும் அதுவும் ஐசாயாவில் இருக்குது. வில் ஹாவ் அ லுக் அட் இட். ஓகே, ஸோ இஃப் யூ கேன் ரீட் 52:14. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். ஆமா, ஸோ அவருடைய முகம் பயங்கரமா ஸ்காரும் இதுமா இருந்ததுன்னு தான் இருக்கு. ஓகே, ஸோ ஹி வாஸ், and we know that he was beaten, spit upon, whip, piercing, crown, எல்லாம் you can imagine எப்படி கஷ்டமா இருந்து எப்படிலாம் அடிபட்டு இருந்திருக்கும். யா, ஓகே, you can imagine that. So that brought astonishment, like அவ்வளோ ஒரு பயங்கரமான இதாக இருந்திருக்கும் போல இருக்கு. ஸோ people were even astonished at it. இப்போ resurrected Jesus அந்த ஸ்கார்ஸ் எல்லாம் இருந்ததா அவருக்குன்றது ஒரு ஒரு கேள்விக்குறி, ரைட்? I don't know if you have thought about it, but there is that some people have thought about it, and you can kind of understand from the Bible also. ரெவலேஷனில் who is worthyன்னு ஜான் வண்டர் பண்ணிட்டு இருக்கும் போது ஹியர் கம்ஸ் த லயன் ஆஃப் ஜூடா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி பார்த்தா, திரும்பி பார்த்தா என்ன இருக்கும்? lamb as though slain, கரெக்டா? ஸோ ரெவலேஷன் வரைக்கும் it's like he looks as though he was killed. அப்போனா அந்த ஸ்கார்ஸ் பார்த்தாரா,
John என்ன பார்த்தாரு that he wrote it like that. He didn't see a lion there, he only saw a lamb. இல்லை அப்போ அது ஒரு ஹியூமன் பார்வையில் அப்படி தோணுச்சா? ஏன்னா இதே இது சாப்டர் 1ல் அவரோட விஷன் இட் வாஸ் டிஃப்ரெண்ட், ரைட்? அவருடைய முகம் ஷைனிங்காக, காலு பிரைட்டாக, ரைட்? அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டு கோல்டு சேஷில். ஸோ ஹீ saw that also. So I'm keeping it for you to okay, chair. This is just a thought, okay? Many were astonished by him. அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த முகம் பார்த்து அஸ்டானிஷ்டா இல்லை அவருடைய டீச்சிங்ஸை பார்த்து, மிரக்கிள்ஸை பார்த்து அவரால் ஃபர்கிவ் பண்ண முடியுது, ஒன்லி காட் கேன் ஃபர்கிவ், ரைட்? அப்படின்றதும் நிறைய இடத்துல பீப்புள் வர் அஸ்டானிஷ்ட். ஐ ஜஸ்ட் மேட் அ நோட் ஆஃப் இட் டு ஃபார் யூ டு just keep it in your thought. It is not only by his looks that people were astonished or ஆச்சரியப்பட்டாங்களா, இல்லை அவருடைய லைஃப்லேயே during his ministry டைமில் பண்ண எல்லாத்துக்குமே people were quite impressed with it. Okay, okay. ஆமாம், அவர் அடிப்படுறது, அவருக்கு காயங்கள் வரும் அப்படின்றது இட் இஸ் தேர் இன் Psalm 22ல் நிறைய பார்த்தோம். ஐசையா 53லையும் பார்ப்போம். வாசிச்சிருவோமா? ஐசையா 53:2-3 வாசிங்கப்பா. 53rd சாப்டர்லையும். ஓகே. இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். ஆமாம், நியூ டெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஆமாம். ஸோ வி ஆமாம், பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமாக இருந்தால் கண்ணை நம்ம இது பண்ணிடுவோம்ல, திருப்பிப்போம் முகத்தை, கண்ணு கூசும் பார்க்குறதுக்கு டைஜஸ்ட் பண்ண முடியாமல். ஸோ அப்படி கண்ணு கூசுகிற அளவுக்கு அவர் அடி வாங்கி, தட்ஸ் த மீனிங், ரைட்? அப்படி இருந்திருக்காரு. அப்படி ஒரு எங்கள் லீடர் இவர் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. நான் இவரை தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. இதுதான் எங்கள் ராஜா, கிரேட், மெஜஸ்டிக், க்ளோரியஸ், அந்த எந்த வேர்டு ஒன்றும் ஃபிட் ஆகாது. அந்த ரோலும் எடுப்பார் when he is my servantன்றதான் பாயிண்ட். ஓகே, ஸோ தட் இஸ் த திங். Psalm 129 verse 3. Psalm 129. உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைசால்களை நீளமாக்கினார்கள். ஓ, எப்படியா? முதுக ப்ளவ் பண்ண மாதிரி கோடு. ஸோ வி நோ நியூ டெஸ்ட்மெண்ட்டில் அவர் வாங்கின அடித்தது, விப்பு, ட்ரீட்மெண்ட் எல்லாம் வி நோ, ரைட்? ஜஸ்ட் பிரிங் டு யுவர் மைண்ட். ஓகே, ஸோ இந்த காம்லினஸ்னாக்கா அந்த பார்க்குறதுக்கு அழகா, சாமிங்கா, அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓகே, அந்த ஐசையாவில் 53:2ல் பார்த்தோம். See, we can understand humility. Humility-na, when God decided, I don't want heaven, I'm going to my creation, I'll go to earth, na, இது ஒரு சாதாரண காரியம் இல்லைல்ல. அவருடைய மைட்டினஸ், அவருடைய காடுடைய பவர், அந்த அத்தாரிட்டியை, க்ளோரியை எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும் அவர், ரைட்? மனுஷன் காட் அளவுக்கு கிடையாது இல்லை. ஸோ கட்டாயம் வி ஆர் ஒன்லி த இமேஜ் ஆஃப் காட், ரைட்? ஸோ மனுஷனாக வரணும்னா டெஃபினட்டாக அந்த ஒரிஜினாலிட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும். அதுவே ஒரு பெரிய காரியம். மனுஷனாக பிறக்க போகிறாருன்றதே ஒரு அமேசிங் பாயிண்ட், ரைட்? அது வேற பாயிண்ட். ஆனால் இப்போ நம்ம பேசுகிற பாயிண்ட்டு லிட்டில் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ Philippians 2ல் இருக்குது அந்த போர்ஷன். வாசிச்சிட்டிங்களா? Philippians 2 verses 5-8.
Philippians 2 verses 5 to 8. ஆ கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கிடவது. 2 தானமா? ஆ 2, 5. 2 ஓகே 5 to 8 கரெக்ட் தான். ஓகே. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். Right? He made himself no reputation. ரொம்ப பவர்ஃபுல் பொசிஷன். இப்போ ஏர்த்துக்கு வந்தாலும் ராஜாவாக வந்திருக்கலாம், ஒரு பெரிய பொசிஷனில் வந்திருக்கலாம். காட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஆல் தேட்ல. எஸ்தரை குயின் ஆக்குன ராஜா, ஜோசஃபை நம்பர் 2 ஆக்குனவர், டேனியலை நம்பர் 2 ஆக்குனவர். ஸோ காட் நோஸ் வாட் தட் மீன்ஸ். பட் ஹீ டிட் நாட் டூ தட். இல்லை, அது அவருடைய ஹியூமிலிட்டியை காட்டுது. ஸோ தெர் இஸ் நோ பவர், நோ மெஜஸ்டி, நோ அத்தாரிட்டி, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ்லாம் ஒன்றுமே இல்லை. ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் பாயிண்ட். நவ் வி ஆர் டாக்கிங் அபவுட் நோ காம்லினஸ். ஸோ பார்க்குறதுக்கு எப்படி இருந்தார்? ஸோ இந்த பர்டிகுலர் டைமில், தட் இஸ் ஆஃப்டர் த குரூசிஃபிக்ஷன், ஓகே, அவருடைய தழும்புகள் அவர் கூடயே இருந்ததா அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏன்னா தட் இஸ் அந்த குரூசிஃபிக்ஷன் டைமில் ரொம்ப அடி வாங்கி இருந்திருப்பாரு. ஸோ கட்டாயம் மோகம் ஒரு மாதிரி இருந்திருக்கும். பட் வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் த குரூசிஃபிக்ஷன்? 3 days ரிசரக்ட் ஆயிடுவாரே. ஸோ அதுக்கப்புறம் எப்படி இருந்தது அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க. ஓகே, ஐம் ஜஸ்ட் மேக்கிங் யூ திங்க். ஓகே, ரைட். Do you remember தாமஸ் போய் ஸ்கார்ஸ் எல்லாம் தொட்டு பார்ப்பாரு? ஞாபகம் இருக்குல்ல? அப்படின்னா ஸ்கார் இருந்ததா? யூ கெட் மீ? இருந்தது. ஸோ ஸ்கார் இருந்தது, ரைட்? அப்போ ஸ்கார்ஸ் இருந்ததுன்னா ஒருவேளை அதனால தானோ மேரி மேக்டலின் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க? ஞாபகம் இருக்கா? அவ்வளோ அவ்வளோ ஒரு லவ்விங் பர்சன் தான், இல்லை? அதனால தானே போய் யாருமே இல்லாட்டி கூட தனியாக கூட போய் ஷீ இஸ் டெல்லிங், எனக்கு அந்த பாடியை தந்துடுறீங்களான்னு கேட்குற மாதிரி இல்லைக்கினும் ஆல் அலோன் ஷீ இஸ் சிட்டிங் அண்ட் டூயிங் திஸ். அப்போ ஈவன் ஷீ குடன்ட் ரெக்கக்னைஸ் till she heard his voice. ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் தட் ஒருவேளை அவர் முகத்தில் அவ்வளோ ஸ்கார்ஸ் இருந்ததோ, அடையாளம் தெரியாத அளவுக்கு, ரைட்? அண்ட் திஸ் இஸ் நாட் ஒன்லி ஒன் டைம். ரிமெம்பர் தி அதர் 2 disciples எம்மாவு போகும்போது அப்பமும் அவங்க அடையாளம் கண்டுபிடிக்கல. till he broke bread. அப்போ ஒருவேளை கையை பார்த்து அந்த தழும்பை வச்சு கண்டுபிடிச்சாங்களோ? இன்ட்ரெஸ்டிங், ரைட்? இன்னொரு டைம்ல பிரேக்ஃபாஸ்ட் செய்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இவங்க எல்லாரும் ஃபிஷிங் போயிடுவாங்க. திஸ் இஸ் ஆஃப்டர் ரெசரக்ஷன் இது எல்லாமே. அப்போ வாங்கன்னு சொல்லும் போது ஒரு டவுட்டு தான், இது ஜீசஸா இல்லையான்னு. ஆனால் அடையாளம் கண்டுபிடிக்க தெரியாது அவங்களுக்கு. தே ஆர் நாட் ஷுர். ஸோ யூ வில் நோட்டிஸ் திஸ் பாயிண்ட்ஸ். ஐ எம் நாட் சேயிங் தட் ஹி ஹேஸ் த ஸ்கார்ஸ். I cannot tell because Bible opener doesn't tell that. But ஒருவேளை even in heaven, lamb as though slain, அப்போ ஏதோ அறிகுறி இருக்குமோ? மனசு ஒத்துக்கல. அய்யோ வேண்டாமே ஸ்கா, அப்படி தோணுது இல்லை? ஐ டோன்ட் நோ, எனக்கு தோணுச்சு ஐயோ வேண்டாம், why he should carry those scars and I don't know, I felt like that. But இருக்குமோ? அடையாளம் தெரியாத அளவுக்கு, கூடயே இருந்தவங்களுக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஸ்கார்ஸா? ஓகே, ஸோ திஸ் இஸ் a question for you guys to think about. ஓகே, அவர் வேலையெல்லாம் இந்த சர்வன்ட் மோடில் வந்து கிராஸ் அண்டர்கோ பண்ணி, அப்போ அதில் என்னெல்லாம் பண்ணிட்டாரு? ஹீ இஸ் என்ட்ரிங் கிரியேஷன், இல்லை காட் என்ட்ரிங் கிரியேஷன், being very humble, no special authority or a role, ஒரு சாதாரண கார்பெண்டர் மகனா வந்து
கரெக்ட்? செய்ய வேண்டிய காரியங்களை 3 வருஷத்துல செய்து, மெயின் பாயிண்ட் இஸ் டு bear the iniquities of us all. எல்லாரோட பாவத்தையும் சுமக்கிறதுக்கு தான் வந்தார். அதை சும்மா கேஷுவலாக சுமக்காம, he went through those pain and the suffering and the emotional trauma எல்லாம் அண்டர்கோ பண்ணி முடிச்ச ஒரு காரியம், ரைட்? இந்த செய்து முடிச்ச சர்வன்ட் ரோலில் செய்து முடிச்ச காரியத்தை God the Father acknowledges by telling him to sit now. வந்து உட்கார், செய்து முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி உட்கார சொல்ற அவ்வளோ ஒரு பெரிய காரியத்தை பிலீவர்ஸ் ஆன நாம மறப்போமா? மறக்க மாட்டோம். இல்லை, ஹெவன் போனாலும் மறப்போமா? மறக்க மாட்டோம். ஏன்னா அவர் அதெல்லாம் பண்ணனால தான் நம்ம இங்கே நிற்கிறோம் அப்படின்ற ஒரு ஷுவரிட்டி நமக்கு உண்டு. இல்லை, அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு உண்டு. இதெல்லாம் அவர் செய்யாமல் போனால் நம்மளும் நரகத்தில் தான் இருப்போம் அப்படின்றது நமக்கு விளங்கும். அப்போ எவ்ரி டைம் when we see Jesus in heaven, we will gratefully remember, won't we? We will thankfully remember, oh my God, he did so much for me. He did this for me. அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டே இருப்போமா? வச்சுட்டே இருப்போம். Correct? So that is like equivalent to remembering all his scars. It will never be forgotten, isn't it? It will never ever be forgotten. Or ஏதோ எப்பமோ நடந்த கதை. No, not at all. Every moment you are in eternity, every believer, every saint will thankfully, gratefully remember each and every scar. Correct? So this is in the point gets highlighted when it is written. அவருக்கு சாம் எதுவும் இல்லை, நோ காம்லினஸ். பீப்புள் அவரை பார்த்து முகத்தை திருப்ப தான் செய்தாங்க. பட் ஒன் டே வில் கம் வென் பீப்புள் வில் ரிமெம்பர் ஈச் அண்ட் எவ்ரி திங். அந்த அவர் பண்ண காரியத்தை ட்ரூலி அப்ரிஷியேட் பண்ண முடிகிறது யாரால முடியும்? ஒன்லி த பிலீவர்ஸால் முடியும். நம்மளால தான் முடியும், ரைட்? அந்த பெனிஃபிட் அனுபவிச்சவங்களால தான் முடியும். ஸோ hold on to that. When we study 53, we will again visit verses 2 and 3. Okay? அவர் பேச்சு எப்படி இருந்துச்சு? ஸோ அவர் பார்க்கறதுக்கு we saw, okay, so badly scarred அப்படின்றத பார்த்தோம் in 52:14. 52:15 வந்து அவர் எப்படி, அவரோட பேச்சு எப்படி இருந்துச்சு அப்படின்ற பாயிண்ட் இருக்கு. எடுத்து வச்சிடுறீங்களா? 52:15. அப்படியே அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார். அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஸோ அந்த ஸ்ப்ரிங்கிள் 2-3 மீனிங் இருக்கு. ஒன் ஆஃப் த அதர் மீனிங்ஸ் வந்து நம்ம மயக்கடிச்சிட்டாங்கன்னா அவங்கள தண்ணி தெளித்து எழுப்பி விடுவாங்கல்ல, ஒரு ஸ்டார்டில் பண்ணி விடுவாங்கல்ல, ஒரு அந்த மீனிங் ஆல்சோ. ஓகே, எழுப்பி விடுற மாதிரி. ஸோ ஹீ ஷல் ஸ்ப்ரிங்கிள் மெனி நேஷன்ஸ். அப்போ தூங்கி கிடக்கிறவங்க, மயங்கி கிடக்கிறவங்க, அந்த சின்னர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் தண்ணி தெளிக்கிற மாதிரி. ஸோ தட் பீப்புள் வில் ரியலைஸ், ஓ அப்படின்னு எந்திரிப்பாங்க. ஸோ கிங்ஸ் ஷல் ஷட் தேர் மவுத்ஸ். அவருக்கு எதிர்த்து பேச முடியாது. ஈவன் கிங்ஸ் usually covers anybody with authority, anybody who is a thinker, anybody who is wise. அவங்களால திரும்ப லாஜிக் பேச முடியாது, திரும்ப பதில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஜீசஸ் சொல்கிற பாயிண்ட்ஸ் ஆர் ஸோ குட் தட் தே கேனாட் டாக் அகெயின்ஸ்ட். அதை எதிர்த்து பேச முடியாது. ஓகே, ஏன்னாக்கா அவர் விளங்காமல் இருந்த காரியங்களை விளங்க பண்ணுவார், பார்க்காத அநேக காரியங்களை பார்க்க செய்வார். ஸோ ஹி ஓப்பன்ஸ் தேர் மைண்ட்ஸ், ஹி ஓப்பன்ஸ் தேர் இயர்ஸ், ஹி ஓப்பன்ஸ் தேர் eyes to see the truth. Okay, so that's a great beginning. Okay.
ஸோ லிட்ரல் மீனிங் எடுத்தாக்க கூட ஜீசஸ் ஒரு கார்பெண்டர் சன் தான். ஆனால் அவர் பேச்சினால அங்கே உள்ள மக்கள் ரெண்டாக ஸ்பிளிட் ஆனாங்க. அந்த அளவுக்கு வாட் ஹீ ஸ்போக் ஹேட் அ எஃபெக்ட் இல்லை. ஸோ ஹிஸ் வேர்ட்ஸ் ஹேட் அ பிக் எஃபெக்ட். ஸோ மச் தட் பைலட் கூட உட்காந்து கேட்பாரு, என்ன இது ட்ரூத்னா என்ன அப்படின்னு உட்காந்து கேட்பாரு இல்லை. ஹீ இஸ் டாக்கிங் டு அ கல்ப்ரிட். ஒரு பிடிச்சிட்டு வந்திருக்க ஒரு ஒருத்தவங்க கிட்ட உட்காந்து பெரிய ஃபிலாசாபிக்கல் கொஸ்டின் கேட்டுக்கிட்டு உட்காந்துட்ருக்காரு. ஸோ தே டூ தேட். ஈவன் பால் ஒரு ஜீசஸே ஒரு 3 years ரோலு, அந்த குட்டி ரோலில் கிறிஸ்டியானிட்டி வந்து அதில் பால் ஊர் ஊராக ட்ராவல் பண்ணி பேசி, இமேஜின் ரூலர்ஸ் ஆர் ரெடி டு லிசன் டு அ நார்மல் மேன் டிஸ்கஸிங் ரிலீஜன் இல்லை. இட் இஸ் சம்திங் டு பி நோட்டிஸ்ட். நான் அந்த மாதிரி பண்ணியிருந்திருக்காங்க அவங்க. ஸோ பால் ஆல்சோ டாக்ஸ் டு கிங் அகரிப்பா, சில கவர்னர்ஸ், எல்லாட்டி பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும் அவருக்கும். ஸோ ஹீ ஆல்சோ டாக்ஸ். பட் மொத்தத்தில் வாட் எவர் ஜீசஸ் ஸ்போக், அவர் என்ன டீச்சிங்ஸ் ப்ரீச்சிங், அவர் என்ன பேசினாரோ, இட் டர்ன்ட் த வேர்ல்ட் அப்சைட் டவுன். கரெக்ட். பால், பீட்டர், டிசைபிள்ஸ் பேச ஆரம்பிச்சு கிறிஸ்டியானிட்டி ஸ்ப்ரெட் த்ரூ அவுட் த வேர்ல்டு. ஒரு குட்டி கண்ட்ரி இஸ்ரேலில் குட்டியாக நடந்த, அந்த டைமில் இஸ்ரேலும் கிடையாது, ரோமன் ரூலில் இருந்த ஒரு குட்டி ஸ்டேட். அந்த ஸ்டேட்டில் நடந்த காரியம் விச் ஸ்ப்ரெட் த்ரூ அவுட், ரைட். ஸோ no surprise, he will sprinkle on many nations. இல்லை, he startled many nations. ஸோ மாற்றக்கூடிய வார்த்தைகள், வெரி பவர்ஃபுல் ஸ்பீச் he did. Okay, right. So I think I'll close now before entering Isaiah 53. Oh, இந்த ரெண்டு வசனம் வாசிச்சிருவோமா? Isaiah 49:7. Isaiah. இஸ்ரவேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தருமாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியாரால் அருவருக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழியக்காரனுமாய் இருக்கிறவரை நோக்கி, உண்மையுள்ள கர்த்தர் நிமித்தமும் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தர் நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். Okay, so you get that. பார்க்கறதுக்கு நான் ரெஸ்பெக்ட் கிடைக்கல. கரெக்டா? எப்படி அந்த கான்ட்ரடிக்டரி பாயிண்ட்ஸ். பீப்புள் அருவருக்கிற டைப்பில் இருந்த மனுஷன், ஆனால் ராஜாக்களும் பிரபுக்களும் அவருக்கு பவ் டவுன் பண்ணாங்க. எப்படி இல்லை, அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ். Isaiah 49:7. Isaiah 55:5. இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்துக்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். So God has raised the Messiah to a level that தெரியாத ஊர் பேர் நியூஸ் கிடைக்காத ஜென்டைல்ஸ் கூட தேடி வருவாங்க இல்லை. ஸோ தே வில் நோ அபவுட் ஹிம், அண்ட் விச் இஸ் த சர்ச், அண்ட் தட்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங், அண்ட் தட் இஸ் ஸ்டில் கோயிங் ஆன். ஸோ ஆமாம், அப்போ அவர் ஆரம்பித்த பாயிண்ட்ஸு இட் வில் கோ ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன் அப்படின்ற அந்த அந்த விரிவாகும். எல்லா கிங், எல்லா ஜாதி, எல்லா மக்களுக்கும் போகும். அந்த பாயிண்ட் இஸ் கம்மிங் அவுட். ஓகே, interesting, no? So we are still 700 years before Jesus, and Isaiah is giving us so many prophecies about the Messiah by the Holy Spirit, and we are looking at them. Okay, we'll continue to Isaiah 53, God willing, next time. Okay, Shantika, over to you. வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்கட்டும். இந்த ரோமன் 15:20-21 என்னது மாதிரி? இதுங்கக்கா, ஓ அதான் அது when Paul meets King Agrippa and all that. நான் பண்ணிக்கிறேன். ஆமா, I'll read it later. ஓகே, ஜெபிச்சு முடிச்சிடலாமா?
சரிக்கா. ஓகே. அன்புள்ள சுவாமி, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. மட்டுமாய் கிருபையாய் நீர் தந்த இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. உடைய வார்த்தைகளை கேட்கவும் கத்தாவே உம்மை பற்றி அறிந்து கொள்ளவும் கத்தாவே நீர் எவ்வளவாய் எங்களுக்காக அடிபட்டு கத்தாவே நீர் பாடுகளை சகித்தீர் என்பதை நாங்கள் காண நீங்க கிருபை செய்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. இந்த நேரமும் கத்தாவே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு வந்த சகோதரியை கத்தாவே நீங்க ஆசீர்வதிங்க. வந்திருந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உமக்கென்று கொடுத்த இந்த 1 மணி நேரத்தையும் கூட கத்தாவே அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நீங்க மாற்றித்தாங்க. அவர்களோடும் பேசுங்க. அவர்களுக்கு வழிகளை காட்டி தந்துருளுங்க. இந்த வீக்கெண்டை உம்முடைய கருத்திலே தருகிறோம் அப்பா. நாளைய தினத்திலும் உம்முடைய ஆலய ஆராதனைக்கு வரும்போதும் கத்தாவே உம்முடைய பாடுகளை நினைத்து உம்மை துதிக்க கூட எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை நீ தரப்போவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த வேலை முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மீதியான வேலையும் இந்த நாளையும் கூட கத்தாவே உம்முடைய கருத்திலே தருகிறோம் அப்பா. நீதாமே எங்களோடு இடைப்பட்டு உங்களுடைய வார்த்தைகளை எங்களோடு கூட பேசி நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை நீங்க காட்டி தந்துடலுங்க. சமாதானம் சந்தோஷத்தையும் கத்தாவை மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளிக்கிறவர்களாய் இன்னும் உங்களுடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் இனிய நாமத்தினாலே ஆமென். தேங்க்யூமா. தேங்க்யூ பமிலா. வெல்கம். Anytime. Thank you, sister. Thank you. Thanks for Thank coming. you. Thank you, Pamela aunty. Good night, everybody. Oh, mommy, only for you Good night, day. mommy. Good night. எங்களுக்கு டே. But you please go and sleep. இல்ல டாடி எந்திரிச்சிட்டாங்க டீ கேட்டு. அச்சச்சோ. அச்சச்சோ. Okay, enjoy. Good night, auntie. Good night. ஓகேம்மா. Bye. 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 பாய்.